ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோவில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, அதுவும் நம்மளோட மொபைலில் வச்சு வீட்டில் இருந்துக்கிட்டே ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா நீங்களே வந்து வீடியோ முடிஞ்சக்கப்புறம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் கைஸ், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 100% வந்து டிஜிட்டல் பேங்கிங் தான். டிஜிட்டல் பேங்கிங்னா நீங்கள் மொபைலில் வச்சே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நேரிலலாம் போய் ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் உங்களோட அமௌண்ட்டுக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேரண்டீடாக தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் இயருக்கு. அடுத்து வெர்ச்சுவல் கார்டு. வெர்ச்சுவல் கார்டுனால் கையில் ஏடிஎம் கார்டு கிடையாது, அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதாவது ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட்டு அந்த ஏடிஎம் கார்டோட அந்த 16 டிஜிட் நம்பரு, அப்புறம் சிவிவி, எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி எங்கேயாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டை வச்சு பண்ணிக்கலாம் ஆன்லைனில், ஓகேவா? ஏடிஎம் கார்டு நம்ம 300 கொடுத்தா தான் வந்து தருவாங்க. ஸோ நான் 300 கொடுத்து வாங்கிட்டேன். ஹிடன் சார்ஜஸ், இதில் எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம காசு பே பண்ண தேவையில்ல. ஏடிஎம் கார்டுக்கு மட்டும் 300 பே பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு லைஃப் டைமாக ஃப்ரீ தான். எந்த சார்ஜஸுமே கிடையாது. எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. செக்யூராக இருக்குன்றாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் அதை இப்போ நம்ம 300 கொடுத்து வாங்கணும்ல டெபிட் கார்டு, அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். எந்த அமௌண்ட்டும் வந்து மினிமமாக மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த 2 அக்கௌண்ட்லேயுமே அதே தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறது கிடையாது. ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். என்ன இந்த சேலரி அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா மட்டும் 300 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் வழியாக ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் செக்ஷனில் கீழே ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன் ஜஸ்ட் 5 minutes அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த ஓப்பன் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆயிடுவோம். அடுத்து கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து வேலட் ஆப்ஷன் இருக்கும். கெட் வேலட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் சிம்பிள் கேஒய்சி பண்ணாலே போதுமானதான். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ப்ராசஸ் பார்த்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னா, இந்த நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா கீழே கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருங்க. மொபைல் நம்பர் வெரிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். இல்லை வேணாம் அப்படின்னா இங்கே ஸ்கிப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஜிமெயில் ஐடி வெரிஃபிகேஷனை. ஸோ பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இதிலே வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த ஜிமெயில் ஐடி வழியாக. ஸோ அதனால் நான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து ஏதாவது வந்து மெயில் வந்திருக்கான்ட்டு. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஜிமெயிலேருந்து நமக்கு வந்து ஜியோலேருந்து நமக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்துருச்சு. அந்த ஓடிபியை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓடிபி தான், இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆயிரும், ஜிமெயிலும் வெரிஃபை ஆயிரும், ரெண்டுமே வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இப்போ வெரிஃபை ஆகிடுச்சா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்ன்ட்டு கேட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் வேணுன்னா ரீட் பண்ணி பாருங்கள். எனக்கு அது தேவையில்லை, அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். 1008 கேள்வி கேட்டு வச்சுருப்பாங்க, எப்போ இருந்தாலும் கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேலரி அக்கௌண்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கேட்குறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். சேலரி அக்கௌண்ட்டுனா ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடி வேறு எதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இல்லைனா சேலரி ஸ்லிப், அது இதுன்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து நமக்கு ஃப்ரீ டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் கையில் நமக்கு டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா 300 காசு கொடுத்தா தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா?
இல்லை எனக்கு டெபிட் கார்டெலாம் வேணாம் அப்படின்னா இங்கே 0ங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் காசுலாம் கட்ட தேவையில்ல. சரி, இப்போ பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி ஜெனரேட் ஓடிபி ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் மொபைல் நம்பரு ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு. அது இங்கேயும் தான் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைங்க லிங்க் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க இசேவை மையமாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு. லிங்க் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் வந்து அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம், அப்படியே பெண்டிங் இருக்கதை. சரி, இப்போ பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து நம்ம ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் தான், அங்கே தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அதனால் சேம் அஸ் ஆதார் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்றேன். இல்லை ஆதாரில் இருக்க அட்ரஸ் வந்து வேறு, இப்போ நான் இருக்க அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா நீங்கள் அதை வந்து மாற்றி கொடுத்துருங்க. டிக் எடுத்து விட்டு அதை எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு வரும், உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா. சரியா, இப்போ நம்ம வந்து செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கண்ணாடி போட்டிருக்காதீங்க, மாஸ்க் போடக்கூடாது. அப்புறம் நல்லா ஒரு பிரைட்டான ஸ்பாட்டில் செவுத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று நீங்கள் வந்து எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன வீடியோ மாதிரி, எப்படின்னா ஒரு நம்பர் வரும், அதில் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும், கரெக்டாக நின்றுக்கிட்டு ஒரு நம்பர் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அந்த நம்பரை நீங்கள் வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3251 அப்படின்னா அந்த நம்பரை சொல்லிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிரும். அவ்வளோதான். அடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதர்ஸ் நேம், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அப்புறம் மதர் நேம், அப்புறம் மதர்ஸ் லாஸ்ட் நேம், ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, இதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் எதுவும் அது கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஆனுவல் இன்கம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இருக்காது. அதனால் அப் டு 50K அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வந்து கிடையாது. ஸோ அதனால் அப்படியே சும்மா நம்ம இருக்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மினிமமாக இருக்க அந்த ஒரு ஆப்ஷனே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இது எதாவது ஒன்று சும்மா உங்களுக்கு எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ஆனுவல் இன்கம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அது செலக்ட் பண்ணணும், எதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நாமினி ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்போ அதுக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் நோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 300 நான் வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அதாவது இந்த டெபிட் கார்டு வந்து கைக்கு வந்துடும். ஸோ நான் அது மூலமாக ஏடிஎம்மில் போய் நான் வந்து விட்ரா பண்ணிக்குவேன். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா 300 வந்து பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வீடியோ காலில் வீடியோ கேவிசி வந்து வருவாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ பண்ணாமல் இருந்தால் சும்மா ஆன்லைனில் லேஸாக யூஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் ஃபுல் கேவிசி பண்ணுறது தான் பெட்டர். ஓகேவா, ஃபுல் கேவிசியில் உங்களோட ஃபேஸை காமிக்க சொல்லுவாங்க, தெளிவாக காமிக்க சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு தான் கேட்பாங்க, ஆதார் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க. பேன் கார்டு கேட்பாங்க. பேன் கார்டில் உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக, அதாவது சேம் ஏஜில் இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க, ஏன்னா அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து வேறு என்ன, ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு செல்ஃபி, அவ்வளோதான் கைஸ். இது சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக இருந்துச்சுல. ஸோ இவ்வளோ தான், நீங்கள் வந்து ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.